நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பொதுவாக செட்டிநாடு வீடுகளில் ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாமிக்கு பிரசாதமாக வைப்பாங்க. பிரசாதத்துக்குன்னு மட்டும் கிடையாது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இந்த ரெசிபி செஞ்சு தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இது நம்ம உளுந்து வச்சு செய்கிறதுனால. ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த சமயத்தில் கலரும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு நல்லா ஜாஸ்தியாக தித்திப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு எதுவும் பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் அரிசி உளுந்துலாம் நல்லா ஆறி இருக்குது. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா ஆறிட்ட பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே சன்னி வச்சுட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருக்க தான் செய்யும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால, அதனால் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம உளுந்து களி செய்வோம்ல அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இருக்கும். ஆனால் உளுந்துங்களியில் கருப்பட்டி சேர்ப்போம், அதே மாதிரி பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுபடும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஜலிச்சுட்டு தான் செய்யணும். அப்போ தான் இந்த கும்மாயம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாகவே கிடைக்கும். அப்போ நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவுலேருந்து மெஷரிங் கப்பில் நான் அளந்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கலாம். ஆனால் அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மாவு மீதம் இருந்துச்சுன்னா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் கும்மாயம் செஞ்சு சாப்பிட ஆசைப்படுறீங்களோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கோங்க. இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் வடிகட்டுறோம். நீங்கள் எடுத்துருக்க வெள்ளத்தில் நல்ல நயமான வெள்ளமாக இருக்குது, மண் தூசிலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க வெல்லம், தண்ணி இதோட அளவெல்லாம் எதுக்காக எடுத்துருக்கோம்னா, நம்ம 2 கப் அளவுக்கு கும்மாயம் மாவு எடுத்துருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த அளவு தண்ணி, அளவு வெல்லம்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கப் அளவுக்கு மாவுக்கு 2 கப் வெல்லம், 4 கப் தண்ணி, இதுதான் பெர்ஃபெக்டான ரேஷியோ. இந்த தண்ணியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு 2 கப் மாவையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், களி மாதிரி நல்லா கெட்டியாகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்க தான் செய்யும் நம்ம வேக வைக்கும்போது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மாவும் ஒன்று கூடி வெந்து வரும்போது கட்டிகள்லாம் இல்லாமல் ஆயிரும். இப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக உளுந்தங்களி செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டு செய்வோம். ஆனால் இந்த கும்மாயம் செய்யும்போது கண்டிப்பாக நெய் தான் யூஸ் பண்ணணும், நல்ல ஒரு அல்வா டேஸ்ட் வர்றதுக்காக. இந்த கும்மாயம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. இந்த கும்மாயம் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் நெய் ஊற்றி கூட சர்வ் பண்ணிக்கலாம்.
வாயில் வச்சதோ கரைஞ்சி போயிற அளவுக்கு நல்ல சாஃப்டாக க்ளோஸியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.